16 லட்சம் ஆண்டுகள் பழமையான சென்னையில் கண்டுபிடிக்கப்பட்ட கீழை பழங்கற்கால கருவி. கைக்கோடாரி ஆண்டாக்ஸ் என்பது கல்லால் செய்யப்பட்ட ஒரு பழங்கற்கால கருவி. பரிணாம வளர்ச்சியில் தொடக்க நிலையில் இருந்த மனித மூதாதையர்கள் முதல்ல உருவாக்கிய நல்ல வடிவமுள்ள கருவி இந்த கைக்கோடாரி. மனித மூதாதையர்கள் வடிவமைக்கும் திறன் பெற்றிருந்தனர் என்பதற்கு இக்கருவியின் வடிவமைப்பே சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கருவிக்கு அச்சூலியன் மற்றும் இருமுனை கருவின்னு பெயர்கள் உண்டு. இந்த கருவி முதல்ல பிரான்ஸ் நாட்டில் செயின்ட் அச்சூல் என்ற இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அச்சூலியன் என்ற பெயர் பெற்றது. உலகளவில் இவ்வகை கருவியை பவுஷர்ட் டி பெத் என்பவர் 1836ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். இக்கருவியை இந்தியாவில் முதலில் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்ற நிலப்பொதியியல் வல்லுநர் 1863இல் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் கண்டுபிடித்தார். இந்த கருவிகள் முதலில் கிளை பழங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் இடைப்பழங்கற்காலத்திலும் பயன்பாட்டில் இருந்தன. அதாவது சுமார் 16 லட்சத்திலிருந்து 1 லட்சம் வருடங்கள் முன்பு வரை பயன்படுத்தப்பட்டன. இதற்கு பின்னர் கூட சில இடங்களில் பயன்பாட்டில் இருந்திருக்கலாம். குவார்ட்சைட் எனப்படும் ஒரு வகை உருமாறிய கல்லை இக்கருவிகள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கற்கள் கிடைக்காத இடத்துல சுண்ணாம்பு கல் மற்றும் கிரானைட் கல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதன் பக்கவாட்டு பகுதி வெட்டுவதற்கும் கூர்முனை பகுதி தோண்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது. இந்த கருவியை ஈட்டி போலவும் பயன்படுத்தியிருக்கலாம்.